இந்த எபிசோடில் நாம இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் எழுந்திருக்கிற வீர தீர சூரன் பகுதி 2 பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, மதுரையில் தன் மனைவி துஷாரா மற்றும் குழந்தைகளுடன் மளிகை கடை நடத்தி வராரு விக்ரம். இவர் இதற்கு முன் பெரிய ரவுடியான பிருத்திவி கேங்கில் முக்கிய நபராக இருந்து சண்டையெல்லாம் வேண்டாம் என மளிகை கடை நடத்தி வராரு. ஒரு பக்கம் காவல் அதிகாரியான எஸ்.ஜே. சூர்யா கேங்ஸ்டராக இருக்கும் சுராஜ் வெஞ்சனமூடு மற்றும் அவரது தந்தை பிருத்திவியை என்கவுண்டர் செய்வதற்காக முயற்சி செய்து வரார். இந்த நிலையில் சுராஜை காப்பாற்றுவதற்காக எஸ்.ஜே. சூர்யாவை கொல்வதற்கு பிருத்திவி நடிகர் விக்ரம் உதவியை நாடுறாரு. ஆனால் முதல்ல விக்ரம் இதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறாரு. பின் பிருத்திவி மிகவும் கெஞ்சி கேட்ட பிறகு இதற்கு சம்மதிக்கிறார். ஒரு இரவில் விக்ரம் எஸ்.ஜே. சூர்யாவை கொல்வதற்கு திட்டம் போட சுராஜை கொல்வதற்கு எஸ்.ஜே. சூர்யா திட்டம் போடுறார். அடுத்து என்னானது? உண்மையில் விக்ரம் யார்? விக்ரமின் பின்னணி என்ன? எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் சுராஜ் குழுவிற்கும் என்ன பகை? இதாங்க படத்தில் மீதிக்காத. நாயகனான சியான் விக்ரம் நேச்சுரல் நடிப்பை மிகவும் ரசிக்கும்படியாக நடிச்சிருக்காரு. நாயகியான துஷாரா விஜயன் கொடுத்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாக கையாண்டிருக்கிறான்னு சொல்லலாம். மலையாள நடிகரான சுராஜ் வெஞ்சனமூடு அவருக்கென உரிய பாணி நடித்து கலக்கியிருக்கிறாரு. எஸ்.ஜே. சூர்யா அவரது வெள்ளத்தனத்தை காட்டி மிரட்டிருக்கிறாரு. குறிப்பாக சியான் விக்ரம் ஆக்ஷன் காட்சிகளில் ஸ்கோர் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம் சொல்லலாம். விக்ரமின் பீஜமிற்கு திரையரங்குகள் அதிருது. பெரும்பாலான திரைப்படத்தின் காட்சிகள் இரவில் நடப்பதால் மிகவும் தத்துவமாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் தேனியேஸ்வர். ஓர் இரவில் முன்னாள் பகையை தீர்க்கும் கதையை ஏற்கியிருக்கிறார் இயக்குனர். கதை தொடக்கத்திலிருந்து மிகவும் விறுவிறுப்பாக திரைக்கதையை நகர்த்தியிருக்கிறது படத்தின் பெரிய பலன்னு சொல்லலாம். இதுவரை நாம் பார்த்திராத பரிமாணத்தை நடிகர்கள் நடிப்பை திரையில் கொண்டு வர முயற்சித்திருக்கிறாரு. குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சி ரசிகர்களுக்கு விருந்து வைத்தது போல் அமைஞ்சிருக்கு.